மதிப்பிற்குரிய விவசாய நண்பர்களே, இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி உளுந்து மற்றும் பச்சை பயிரில் வந்து பூச்சி நோய் நிர்வாகம் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா உளுந்து பச்சை பயிரில் வந்து விதையிலிருந்து உழவு செஞ்சு எப்படி உரங்கள் கொடுக்கணும், என்னென்ன உரம் கொடுக்கணும், என்னென்ன கலை நிர்வாகம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இது வந்து பார்ட் 2. இதில் வந்து பூச்சி நோய் என்னென்ன தாக்குது, என்னென்ன பூச்சிகள் வரும், என்னென்ன நோய்கள் வரும், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா. அதில் நிறைய விவசாய நண்பர்கள் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல். அதனால் அன்பான விவசாய நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற விவசாய நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பூச்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் ஒன்று இருக்குது. அடுத்து கடித்து தின்னக்கூடிய புழுகள் இருக்குது. இப்போ கடித்து தின்னக்கூடிய புழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்கும்னா பச்சை காய் துளைப்பான் சொல்லுவாங்க, பாட்போரர், ஹெலிகோவர்பான் இருக்கும், ஸ்போடாப்டிரான் இருக்கும். அதுக்கடுத்து புள்ளி காய் துளைப்பான், மருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, புள்ளி காய் துளைப்பான். இது வந்து பார்த்திங்கன்னா காய் புள்ளியில் வந்து இலையில் புள்ளி புள்ளியாக இருக்கும். பச்சை காய் துளைப்பான்னா புழு பெருசாக இருக்கும், பச்சையாக இருக்கும். இது இலைகளெல்லாம் ஃபுல்லாக நரம்பு மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. இதுவும் அப்படி தான், பச்சை காய் துளைப்பான் இலையில் இருக்கும். அப்புறம் இலையில் நம்ம கட்டுப்படுத்தாமல் விட்டோம்னா பாடில் போயிடும். பாடுனா அது பயிர் வந்த பிறகு அந்த இதில் வந்து பாசி உளுந்தில் வந்து உள்ளே போய் அதை உள்ளே நோண்டி திங்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து முள் காய்ப்புழு, இது வந்து ஸ்பைனி பாட்போரர்மாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இலையில் இருக்கும். அப்புறம் வந்து காய் வந்த பிறகு காயை வந்து கடித்து தின்ன ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து புழு வகைகள் வந்து அதிகமாக வந்து இருக்குங்க. புழு தொல்லைகள் வந்து மிக அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் மிக முக்கியமானதாக இருக்கும். சாறு உறிஞ்சும் பூச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கிங் பெஸ்ட்டுமாங்க சாறு உறிஞ்சும் பூச்சிக்கு. அதில் பார்த்தா நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஏஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுவினி இருக்குங்க. அசுவினி பார்த்திங்கன்னா இளங்கிளையில் வந்து செடிகளில் இலையில் இருக்கும். அப்புறம் வந்து இலை தண்டுகளில் இருக்கும். படத்தில் காமிக்கிறோம் அப்படியே கொசுன்னு ஃபுல்லாக மேய்ஞ்சிருக்கும். இது வந்து சாரை வந்து முற்றிலுமாக உரியும். சாரை உறிஞ்சி சாப்பிட்றதுனால செடி வராமல் செடி வந்து முடங்கிக்கிட்டு குன்னிக்கிட்டு வளர்ச்சியே இல்லாமல் காணப்படும். மொதல் 30 நாளில் பார்த்திங்கன்னா இந்த ஏஃபிட்ஸுன்ற அசுவினியோட தாக்குதல் வந்து மிக அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து தத்துப்பூச்சிங்கிறது வந்து லீஃப் ஹாப்பர்மாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இலையில் பின்னாடி இருந்து இது வந்து இலையில் நகரும், இலைக்கு பின்னாடி இருந்து சாரை உறிஞ்சக்கூடிய ஒரு வகையான பூச்சி தான் இந்த லீஃப் ஹாப்பர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சாறு உறிஞ்சும் பூச்சி வந்து வெள்ளை ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஃப்ளை. இந்த ஒயிட் ஃப்ளையும் வந்து இலைக்கு பின்னாடி இருக்கும், இலைக்கு பின்னாடி இருந்து வெள்ளையாக இருக்கும், சாறு உறிஞ்சும். இதோட வந்து வாழ்க்கை சுழற்சி வந்து மிக அதிகமாக இருக்குங்க. ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து வாழ்க்கை சுழற்சி அதிகமாக இருக்கும். முட்டை வந்து 200-300 முட்டையிடும். அதனால் இது வேகமாக பரவும். இதை கட்டுப்படுத்துறது மிக மிக கடினம். ஓகேங்களா. இது வந்து வெக்டாராக செயல்படுது. வெக்டார்னால் என்னென்னா வந்து இப்போ மஞ்சள் தேமல் நோய் சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் தேமல் நோய் மிக முக்கியமான நோய் வந்து நம்ம பாசி உளுந்தில் இருக்கும். இதோட வெக்டாராக செயல்படுது. இந்த வெள்ளை ஈ வந்து இந்த இலையில் போய் சாரை குடிக்கும். சாரை உறிஞ்சிட்டு இது பறந்து போய் இன்னொரு இலையில் போகும்போது என்ன ஆகுமானா இதில் இருக்கிற வைரஸை எடுத்துகிட்டு போய் இந்த இதுக்குள்ளே விட்டுரும். அப்போ ஒரு செடியிலிருந்து வைரஸ் வந்து இன்னொரு செடிக்கு பரவுறதுக்கு வெக்டார், அதாவது பரவக்கூடிய காரணியாக இந்த வெள்ளை ஈ செயல்படுகிறது. ஓகேங்களா. பெமிசியா டபாசின்றது இது வெள்ளை ஈ. அப்போ வந்து மஞ்சள் தேமல் நோய் வந்து பெருமளவில் வந்து வர்றதுக்கு காரணம் வந்து இந்த வெள்ளை ஈயை வந்து முதல்ல 10லேருந்து 15 நாளில் வந்து நம்ம கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதான். வயலில் வந்து வெள்ளை ஈயோட தாக்குதல் இருந்துச்சுன்னா உடனடியாக வந்து நம்ம வந்து நோய் தாக்குதல் கட்டுப்பாடை வந்து நம்ம கட்டாயமாக செய்யணுங்க. இதெல்லாம் மிக முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா நோயில் என்னென்ன நோய் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரக்னோஸ் அப்படின்ற வந்து புள்ளி நோய், பறவை கண் நோய்மாங்க ஆந்த்ரக்னோஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துரு நோய் அப்படிம்பாங்க. துரு நோயின்றது வந்து ரஸ்ட்டுங்க, இது டிசீஸு. இதெல்லாம் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன மருந்து அடிக்கணும், மொத்தம் 3 மருந்து அடித்தா போதுங்க. இந்த பூச்சி நோய்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செர்கோஸ்போரா லீவ் ஸ்பாட் அப்படிம்பாங்க ஒன்று. இன்னொன்று வந்து சாம்பல் நோயின்றது சாம்பலை வந்து இலையில் தூவுனது போல் இருக்குங்க அது. அப்புறம் இலை கருகள், அப்புறம் மஞ்சள் தேமல் நோய், இதெல்லாம் வந்து நம்ம நோய்களுங்க.
இப்போ பூச்சி ஒரு 5-6 பூச்சி இருக்குது, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பார்த்துட்டோம். அப்புறம் காய் துளைப்பான் பார்த்துட்டோம். நோயிலையும் அதே மாதிரி இலைப்புள்ளி நோய், கருகல் நோய், அழுகல் நோய், சாம்பல் நோய் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து இதை எப்படி இந்த இதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி நோய் மருந்துகளை பற்றி நம்ம இப்போ கட்டுப்பாடை பற்றி சொல்கிறேன். முதல் மருந்து, இப்போ முதல் மருந்து வந்து ஒரு 15-20 நாள் அந்த கணக்கு வச்சுக்கோங்களேன். சின்னதாக பயிர் இருக்கும்போது ஒரு 25 நாள் வரைக்கும் பயிர் மானாவாரியில் சின்னதாக ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாட்ட தேவையில்லை. ஒரு 20-25 நாளில் கூட அடிச்சுக்கலாங்க. பேஸ்ட் ஆன் உங்களோட பயிரில் உள்ள பூச்சி நோய் தாக்குதலை பொறுத்து. அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரொஃபனோஃபாஸ் ப்ளஸ் சைப்பர்மெத்ரின் கலந்த மருந்து இருக்குங்க. ப்ரொஃபெக்ஸ் சூப்பர்னு இருக்கும். இது வந்து 250 மில்லி ஒரு ஏக்கர் இருக்குங்க. அதிகமாக போட வேணாம், 250 மில்லி போதும். இதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே வந்து இல்லை சின்ன சின்ன புழுக்கள் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிடும், சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகேங்களா, இனிஷியல் ஸ்டேஜில். அப்படி இல்லை அப்படின்னா குயினல்ஃபாஸ், எக்காலாக்ஸ்னு சொல்லுவாங்க, வெவ்வேறு பேரில் இருக்குது. குயினல்ஃபாஸ் 1/2 லிட்டர் 500 மில்லி ஒரு ஏக்கர். இந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு மருந்து வந்து நம்ம மருந்தாக வந்து சீக்கிரமாக கொடுத்துட்டோம்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள், புழுக்கள் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்திக்கலாங்க. அதுக்கடுத்து 2வது மருந்து எப்போ அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு வரும் சமயம் 2வது மருந்து. அதாவது சங்கும்பாங்க, சங்கு எடுக்கிறது அல்லது பூ, ஒத்த பூ, அப்போ தான் பூ ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பூ விடும் பருவம். ஓகேங்களா, அது 30லேருந்து 45 நாள் கிட்ட வருங்க. பூ விடும் பருவம் சங்கு பருவம்பாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா புரோட்டோனியா புழுக்கள் வந்து இந்த சமயத்தில் தான் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அதிகமாக இருக்கும். 2வதுல வந்து ஒத்தப்புழு. இப்போ சாறு உறிஞ்சும் பூச்சிகளை நீங்கள் அசுவினி, தத்துப்பூச்சி இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா கூட இமிடா குளோப்ரிட் கூட சேர்த்துக்கலாம். இமிடா குளோப்ரிட் இது 100 மில்லி ஒரு ஏக்கருக்கு கூட சேர்த்துக்கலாம். அசுவினி, தத்துப்பூச்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா தேவையில்லை. 2வது மருந்து வந்து ஒத்தப்பூ உருவத்தில் சேர்க்கணும். இந்த சமயத்தில் வந்து புரோட்டீனியா புழுக்கள், புரோட்டீனியா புழு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த புழுவை கட்டுப்படுத்தாட்டினா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து மேலே மேயுங்க, ஃபுல்லாக நரம்பை மட்டும் விட்டுட்டு. இரவு ஆனால் வந்து இரவில் வந்து ஃபுல்லாக மேயும். பகலானால் வெயில் வந்துச்சுன்னா மண்ணுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குங்க. அப்போ இரவு நேரத்தில் பயிர் மேயிறனால வந்து ஃபுல்லாக மேயிறனால நம்ம கட்டுப்படுத்துறது மிக கம்மி. அதனால் வந்து இந்த புரோட்டோனியா புழு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மருந்து வந்து மாலை நேரத்தில் அடிக்கணுங்க. மாலை நேரத்தில் அடிக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க வந்து இந்த மருந்தோட சேர்ந்து வந்து சக்கரைப்பாவோ மண்டவெல்லமோ சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்குங்க அந்த புழு. அப்போ இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோனியா புழு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோவலூரான் 10SC இருக்குங்க, 10%. அது வந்து 1/4 லிட்ரு ஒரு ஏக்கருக்கு கட்டாயமாக நோவலூரான் மருந்து எடுக்கணும். ஏன்னா இது வந்து IGR இன்செக்ட் குரோத் ரெகுலேட்டர். இது புழுவை கொல்லாது, புழுவை சாப்பிட விடாமல் செஞ்சு புழு வந்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மோல்ட்டிங்குமாங்க. நம்ம புழுவில் ஏற்கனவே படிச்சிருக்கோம் 4 நிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 1வது நிலை, 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலை. ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகணும்னா புழு வந்து அதனோட தோலை உரித்து, எப்படி பாம்பு தோல் உரிக்குதோ அது மாதிரி உரித்து அடுத்த நிலைக்கு போகும். இந்த மாதிரி போக விடாமல் அந்த நிலையிலேயே அதை கண்ட்ரோல் பண்ணி சாகடிச்சிடும். அதனால தான் IGR அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோவலூரான் வந்து ரீமான் அப்படின்ற பேரில் கிடைக்குது. இது இண்டோஃபில் கம்பெனியில். மற்ற கம்பெனிலையும் இதே மருந்துகள் நிறையா இருக்குது. நீங்கள் எது வந்து உங்களுக்கு சீப்பாக இருக்குதோ, விலை குறைவாக இருக்கோ அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நோவலூரான் 1/4 லிட்டரோட வந்து நீங்கள் வந்து இமாமெக்டின் பென்ஜோயேட் இது வந்து 5SG. இது வந்து புரோக்ளைம்பாங்க அல்லது தொப்பி மருந்தும்பாங்க. இது ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. அதோட வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு வந்து தயாமீத்தாக்சம் அக்டாரா அப்படிம்பாங்க. அது ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் நோய் அதிகமாக வந்துச்சுன்னா கார்பன்டசிம் ப்ளஸ் மேங்கோஜப், இது வந்து நோய்க்காக சேர்த்தக்கூடியதுங்க. இது ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 4 மருந்து வந்து நம்ம வந்து பூ பூக்கும் சமயத்தில் வந்து நம்ம கட்டாயமாக அடிக்கணும். புரோட்டோனியா புழு இருந்துச்சுன்னா ரொம்ப முக்கியமாக அடிக்கணும். நோவாலூரானோ, இமாமெக்டின் பென்ஜோயேட்டு இது ரெண்டும் புழுக்கள், நம்ம சொல்லக்கூடிய புரோட்டோனியா புழுக்கள் ரெண்டையும் கட்டுப்படுத்திடும். இந்த தயாமித்தாக்சம் வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி, தத்துப்பூச்சி, வெள்ளை அதை கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. இது கார்பன்டசிம் மேங்கோசப் வந்து உங்களுக்கு வந்து ஆந்த்ரக்னோஸு, இலை புள்ளி நோய், துரு நோய், பவுட்ரு மில்டியூ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுங்க. இப்போ வந்து 2வது மருந்து வந்து இதை வந்து சங்கு விடும் பருவத்தில் அடிச்சிடணும். ஓகேங்களா.
அதுக்கடுத்து 3வது மருந்து எப்போ அடிக்கணும், 3ஆம் மருந்து. இது எல்லாமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாதுங்க. நமக்கு வந்து என்ன பூச்சி இருக்குது, என்ன நோய் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடுவில் நம்ம மாற்றிக்கலாம். பொதுவான பரிந்துரை தான் இப்போ நம்ம சொல்கிறது. இதில் வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இல்லை அப்படின்னு நம்ம தயோமித்தாக்சம் சேர்க்க தேவையில்லை. ஸோ என்ன இந்த மருந்து காம்பினேஷன் நீங்கள் அடிச்சிங்கனாவே விலை குறைவாக தான் இருக்குங்க. ஒரு ரூ. 1000 1500 நீங்கள் இந்த காம்பினேஷனை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதிகப்படியாக வந்து ஏக்கருக்கு போக தேவையில்லை. 3வது வந்து காய் எடுக்கும் சமயம், காய் பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, காய் எடுக்கும் சமயம் இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா மருக்கா புழு வந்து அதிகமாக இருக்கும். மருக்கான்னு சொல்லுவாங்கள்ல, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மருக்கா புழுன்றது புள்ளி காய் துளைப்பான். இது வந்து காய்க்கு உள்ளே போய் தொலைச்சி சாப்பிடும். தண்டுக்குள்ளையெல்லாம் இருக்குங்க காய் துளைப்பான். இதை வந்து கட்டுப்படுத்துறது மிக மிக கடினம். அப்போ இந்த மருக்கா புழுவை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம குளோரன் ட்ரனிலி ப்ரோல் சிபிஆர் சொல்லுவாங்க, சிபிஆர்னு. இது வந்து கோரஜன் அப்படின்ற பேரில் கிடைக்குங்க. கோரஜன் வந்து இதே மாலிகுல் வந்து நிறையா கம்பெனியில் இப்போ வந்துருச்சு. ரொம்ப விலை குறைஞ்சிருச்சு. எந்த கம்பெனியில் விலை குறைவாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம். 30 மில்லி போதுங்க ஒரு ஏக்கருக்கு கோரஜனு. அதோட வந்து நம்ம சொன்ன மாதிரி கார்பன்டசிம் ப்ளஸ் மேங்கோசப் காம்பினேஷன், சாஃப் மருந்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுவுமே நிறையா மருந்துகள் இருக்குங்க. சாஃப் மருந்து இது ஒரு 100 கிராமு. அதுக்கடுத்து ப்ரொஃபனோஃபாஸ் சைப்பர், ப்ரொஃபக்ஸ் சூப்பர் இருக்கு இல்லையா, ப்ரொஃபனோஃபாஸ் ப்ளஸ் சைப்பர் காம்பினேஷன், இது 100 மில்லி. ஓகேங்களா? இது கூட வந்து உங்கள் செடி வந்து நல்லா இருக்கணும்னா 13-0-45 வந்து ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்கலாம், 200 கிராம் ஒரு ஏக்கருக்கு. இது எல்லாம் கலந்து வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணுங்க. இப்படி பண்ணினீங்கன்னா அந்த மரோக்கா புழு, காய்ப்புழு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா மரோக்கா புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு கோரஜன் மிக முக்கியம். இந்த மாதிரி 3 முறையில் வந்து நம்ம மருந்தை கொடுக்கணுங்க. தேவையில்லாத மருந்துகளை நிறையா செலவு பண்ண தேவையில்லை. கரெக்டான மருந்தை கரெக்டான சமயத்தில் கொடுத்தா போதும். உங்களுக்கு இதில் ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு என்ன பூச்சி நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த மருந்தை வந்து நம்ம கொடுத்தா போதுங்க. இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படையான தகவல். இதில் வந்து நமக்கு தேவையான மருந்தை வந்து நீக்கிக்கலாம், தேவையான மருந்தை வந்து சேர்த்துக்கலாம். நம்மளோட பயிரில் வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? நன்றி விவசாய நண்பர்களே, நன்றி.